ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் பாயசம், சேமியா பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல முந்திரி பருப்பு எடுத்து அதோட போடுறோம். நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிடணும். அப்புறம் சேமியாவை அதை எடுத்துகிட்டு அதில் சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அதில் இருக்கிற நெய்யில் சேமியாவை தட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேமியா போட்டாச்சு. இருக்கிற நெய்யில் அதை சிவப்பாக வறுத்து எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு சிவப்பாக சேமியாவை நெய்யில் வறுத்து போடணும், பச்சையாக போடக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ஏலக்காயும் அதோட போட்டுக்கிறோம், போட்டு வேகட்டும். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதுக்குள்ளே நம்ம பாடை ஊற்றுறோம். தேவையான அளவு பாடை விட்டு வேக வைக்கிறோம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீனியை போடுறோம். இப்போ ஜீனியை போடுறோம். சீனி போட்டு நல்லா கரையணும். சீனி கரைஞ்ச உடனே முந்திரி பருப்பை போட்டு இறக்க வேண்டியது. சுவையான பால் பாயாசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். சூப்பரான பாயாசம் ரெடி.